தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த கான்டென்ட்டை மட்டும் சின்ன பசங்க தயவு செஞ்சு பார்க்காதீங்க, புறந்தள்ளிடுங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. யாரோ தெரியாம போனை கையில் வச்சிருந்தீங்கன்னா பெரியவங்கிட்ட கொடுத்துருங்க. பிகாஸ் எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல இதுவரைக்கும் வெளியான புகைப்படங்கள் இருக்குல்ல, ஆயிரக்கணக்கான புகைப்படங்கள், அதுல சில முக்கியமான புகைப்படங்களை மட்டும் உங்ககிட்ட காண்பிக்க போறேன். ஆனா அதுவே நான் முடிஞ்ச அளவுக்கு பிளர் பண்ணி தான் காட்டுறேன். அவங்களே நிறைய காட்சிகள் பிளர் பண்ணியிருக்காங்க, நான் அதுலயும் பிளர் பண்ணியிருக்கேன்னா அப்ப பாத்துங்க ஒன்னொன்னு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா ஒன்று, நிறைய காட்சிகள் முகம் சுழிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு சில ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா, எதுக்காக இதெல்லாம், இவன் இந்த அளவுக்கு வேஸ்டானவனா, இவ்வளோ தூரம் வேலையை பார்த்துருக்கானு இன்னும் கோவம் வர மக்களே. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மனுஷனா பிறந்தா காமம் இருக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த காமத்தை அவன் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறான், சமூக கட்டமைப்புகள் அவன் எந்த அளவுக்கு வரான், அது எவ்வளோ தூரம் வரையறைப்படுத்துகிறான், இதை வச்சு தான் நாம் நாகரிகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்ல முடியும். இந்த காமம்ன்ற விஷயத்த குழந்தைங்க கிட்ட ஒருத்த காட்டுறானாக்கா அவன் எதாலட்சியோட உண்ண மக்களே, அப்பேற்பட்ட ஒருத்தன் தான் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன். அவன் சார்ந்த நிறைய புகைப்படங்களை ஒன்று ஒன்றா வெளியிட ஆரம்பிச்சிருக்கல இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸு. அதை நீங்கள் பார்க்க ஏன்பா நாடி நரம்புல ஃபுல்லாக காம வெறியேறின ஒருத்தனால மட்டும்தான் இப்படி வாழ முடியும்னு நீங்களே சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கான். நானே ஃபில்டர் பண்ணி தான் நிறைய ஃபோட்டோஸை கொண்டு வந்திருக்கேன். ஆனால் அதுவே எந்த லட்சத்தில் இருக்கும் தெரியுமா மக்களே? ஓகே, இப்போ அவனோட வாழ்க்கைக்குள்ள எல்லாரும் போவோமா? முதல்ல இங்கே ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கீங்களா, இது ஒரு போர்ட்ரேட்டு. ஆக்சுவலாக மாடலோட போர்ட்ரேட்னு நினைக்காதீங்க. என் கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் பில் கிளின்டன் இருக்கார்ல, அமெரிக்காவோட முன்னாள் அதிபர், அவர் தான் இது போல் செக்ஸியாக வரைஞ்சி வச்சிருக்க மாதிரி இருக்குது. ஓகே, ஏன்னா இந்த ஃபோட்டோஸை நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்து முடிச்ச பிற்பாடு என் மனசில் தோன்ற விஷயம் இன்னும் எவ்வளோ பெரிய தலைகளை உருள போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான். எவிடன்ஸ் பெருசாக இல்லை அப்படின்னாலும் உலகம் முழுக்க இமேஜ் அவங்களுக்கு பெருசாக பாதிக்கப்பட்டிருக்குல்ல, அது ஒரு பெரிய அடி தான். அதுலேயும் கிளின்டன் தாங்க அவ்வளோ நெருக்கம், எப்ஸ்டைனுக்கு அவ்வளோ நெருக்கமாக வந்திருக்காப்புல. அவ்வளோ ஃபோட்டோஸில் அது ரிவியல் ஆகுது. இந்த ஒரு காட்சியில் பாருங்களேன், எவ்வளோ தொலைக்காட்சி பெட்டிகள். ஆக்சுவலாக இந்த நிறைய கேமராஸில் நம்ம அங்கங்கே செட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அங்கங்கே நடக்கிறத நம்ம ஒரு இடத்துல உட்காந்தபடியே பார்க்கறதுக்கு தான் இது போல் செட்டப்பை பெருசாக போடுவாங்க. வெளியே என்ன நடக்குது, அந்த ரூமில் என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது. ஆனால் இது போல் ஒரு விஷயம் இந்த ஒரு கேபினில் செட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, இதெல்லாம் நோட் பண்ணவே 2 பேர் இருந்திருக்கான போல இருக்குது அங்கே வேலையில். அந்த எப்ஸ்டைனோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன், வேலையில் இருந்திருக்கணும். அப்படி இல்லையா, அந்த 2 பேர் எதுக்காக எப்ஸ்டைனாவும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டான கிறிஸ்டின் மேக்ஸ்வெல்லாம் இருந்திருக்கக்கூடாது. அடுத்து இதை பாருங்கள், இவனோட ப்ராப்பர்ட்டியில் வைக்கப்பட்டிருக்க ஒரு போர்ட்ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வியர்டாகவே இருக்கும். அதாவது நீங்கள் கரெக்டாக கலைநயமாக அதை பார்க்க முடியாதுங்க. காமமும் ஒரு டார்க் தாட்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும், இது போல் விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் ஒவ்வொரு போர்ட்ரேட்லேயும். இது மனுஷனோட முகம்தான், ஆனால் அது எந்த அளவுக்கு சதைச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. எல்லாம் ஒரு மாதிரி மயக்க நிலையில், இந்த மூடம் அந்த பாடல் வரியில் சொல்கிற மாதிரி இருந்தால் அப்படி இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் சீலிங்கில் இருந்து ஒரு ரோப்பில் ஒரு சிலை தொங்குற மாதிரி இப்படி தான் வச்சுருக்கான். இந்த வீட்டுக்கு முற்றத்தில் பெருசாக அந்த விளக்கு சேர்ந்த மாதிரி தொகுப்புலாம் பயன்படுத்துவாங்க பெரிய பெரிய வீட்டில், பங்களா வீட்டிலலாம். அது இருக்க வேண்டிய இடத்துல இந்த மாதிரி சிலையை பயன்படுத்தியிருக்கான். தூக்க மாட்டெலாம் தொங்கலாது, அதை பிடிச்சிட்டு தொங்குற மாதிரி அந்த சிலையை டிசைன் பண்ணியிருக்கானுங்க. இதெல்லாம் எப்படி என்ன இல்லூஷன் லெவலில் யோசிச்சான்னு தெரில. பொதுவாக நம்ம ஒரு சின்ன கட்டில் இருக்குது, ஒரு சோஃபா இருக்குது அப்படின்னா நம்ம உட்காருவோம். ஆனால் என்னத்தை உட்கார வச்சுருக்கான் பார்த்தீங்களா, ஒரு சிலைங்க. ஆனால் அந்த சிலையை பார்க்குறப்ப நார்மலாக ஒரு பையனை மாதிரிலாம் தெரில, ஏதோ வியடா ஒரு மாதிரி இந்த பொசஸ் பண்ணப்பட்ட நிறைய ஹாலிவுட் பட காட்சிகள்லாம் பார்த்துருக்கீங்க பாருங்க, இந்த பொம்மை மாதிரிலாம் கிட்டத்தட்ட அது மாதிரி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அவ்வளோ தூரம் ஈவில் லுக்கில், ஈவில் ஸ்மைலில் அந்த சின்ன பையனையே கரெக்ட் ஆகிற மாதிரி தான் இப்படி ஒரு சிலையை கொண்டு வந்து அந்த மேலே உட்கார வச்சுருக்கான். எதையோ பாருன்ற மாதிரி தான் அந்த சிலையை அவங்க போர்ட்ரேட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. இந்த பாத்ரூம் இருக்குல்ல, அதில் கூட பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு கலைநயம். குரங்கு பொம்மை எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுருக்கான், போகிறத ஒருத்தவங்க பார்க்கணுன்ற மாதிரியே. இதெல்லாம் என்ன கருமத்தில் அவன் யோசிச்சு பண்ணான்னு தெரில. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் புக்ஸு. உண்மையிலேயே ஏன்னா இவ்வளோ பேர் ஆட்களில் கைக்குள்ளே போனோன்னா சாதாரண விஷயமா? அப்போ அவன் எவ்வளோ உஷாராக இருந்திருக்கணும், படிச்சுக்கிட்டே இருப்பான் போல இருக்குது. அதனோட ப்ராப்பர்ட்டிக்குள்ளே பார்க்குறப்ப தெரியுது. இந்த சைனாவை பேஸ் பண்ணி
ஒரு மம்மி படம் பார்ட் ஒன்று வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அந்த படத்தில் சில சிலைகள் காட்டுவாங்க பாருங்க. அதே மாதிரி சிலையும் அவனோட ப்ராப்பர்ட்டிக்குள்ளே பார்க்க முடியுது. இந்த சிலை இங்கே இருக்குன்னு பார்த்து ஏய் சூப்பராக இருக்குன்னு நீங்கள் நினைக்கும் போதே கொஞ்சம் கண்ணு பக்கத்தில் போச்சுனாக்கா கருமம் இதையா பார்த்து தோச்சோம் அப்படின்னு தோணும். இந்த போர்ட்ரேட் தெரியுதா உங்களுக்கு? அவன் ப்ராப்பர்ட்டியில் இருக்க 99% போர்ட்ரேட் பார்த்தீங்கன்னா நிர்வாணமாக இருக்க மாதிரி தாங்க இருக்குது. 99%. இங்கேயும் அதே தான். அதே சிலைக்கு இந்த பக்கம் பாருங்க, இங்கே ஒரு போர்ட்ரேட்டு. கருமம் இதெல்லாம் நம்ம ஃபோனில் வச்சு ரகசியமாக பார்க்கறதுக்கே பயப்படுவோம். பக்கத்தில் யாரோ பார்த்துருவாங்களா அப்படின்னு நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோன்னு. அந்த பைபிளை வளைச்சி எல்லா சுவற்று பகுதியிலும் ஒட்டி வச்சுருக்கான். இது போல் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்து இது ஆக்சுவலாக பார்க்கும்போது கமல்ஹாசன் அவர்களோட ஃபேமஸான ஒரு ஃபோட்டோ ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அவரது டிபியை கூட வச்சுருந்தா ஞாபகம் இருக்குது எனக்கு. அதாவது ஒரு கமல்ஹாசன் கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு கமல்ஹாசனை வரைகிற மாதிரி இருக்கும், அவர் எட்டி பார்க்குற மாதிரிலாம். அது சூப்பராக இருக்கும் அந்த போர்ட்ரேட் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக நான் அதுமாரி தான் இது இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அது மாஸ்டர் பீஸுங்க, இது மட்டமான பீஸு. இதில் என்னென்னா கண்ணாடியில் ஒரு பொண்ணு ஏக்கமாக பார்த்துட்டு இருக்கா மாதிரி. அவன் நியூடாக இருக்கா, அவரும் எதுவுமே அணியலை, பின்னாடி ஃபுல்லாக எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக காமிச்சு தான் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதை நான் ப்ளர் பண்ணி காண்பிக்கிறேன். இதெல்லாம் என்ன ரசனைனே தெரில. அதான் முதல்ல சொன்ன பாருங்க, காமத்திலே ஒருத்தர் ஊறி இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு ரசிக்க முடியாதலாம். அப்புறம் இது கொடுமை. அதாவது நாம் நேராக இருப்போம், ஆனால் நமக்கு மேலே இருக்க இந்த போர்ட்ரேட் இருக்குல்ல, இது தலைகீழாக இருக்கும். எந்த துணியும் இல்லாமல் தலைகீழாக இருக்க மாதிரி இதை டிசைன் பண்ணி வச்சுருக்கான். அந்த இடத்துல ஃப்ளோர் பார்த்தீங்களா, ஒரு ரூம்லேயும் ஃப்ளோர் ஒரு மாதிரி வேலைப்பாடு பண்ணியிருக்கான். எல்லாம் விவிஐபிஸ் தங்கிட்டு போகிற இடமோ என்னவோ தெரியல, ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் அவ்வளோ சிரத்தை எடுத்திருக்கான். இங்கே வச்சிருக்கல இதுதான் கொஞ்சம் டீசெண்டான ஒரு போர்ட்ரேட்னு சொல்லலாம். கொஞ்சம் ஒரு ஆள் கிட்ட ஒரு பொண்ணு அமர்ந்திருக்கா மாதிரி. அந்த 2 கால்களோட பொசிஷன்ஸ் இருக்குல்ல, அதையும் அந்த பொண்ணோட கை இருக்குல்ல, அந்த பொசிஷனே பார்த்துட்டிங்கன்னா ஓகே, நோ மோர் எக்ஸ்ப்ளனேஷன். அது ஒரு மாதிரி அப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அதே தான் நியூரிட்டி, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு. ஆனால் அதையே இலைமறைவு காய்மறைவுன்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் விஷயமா அவன் ட்ரை பண்ணி வச்சுருக்கான். அதாவது உடை அணியில், ஆனால் நீங்கள் அதை பார்த்தாலே நீங்கள் டெம்ப்ட் ஆகணுன்ற மாதிரியே அவன் அதை டிசைன் பண்ணி வச்சுருக்கான். அந்த ஐலாண்டுக்குள்ளே ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னாக்கா, அவங்க இது போல் காம எண்ணத்தில் ஊறாதவங்களாக இருந்தாலும் உள்ளே போய் இந்த ஃபோட்டோ கர்மத்தில் பார்த்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறதெல்லாம் கேட்டுருவாங்க போல இருக்கு. அப்படி தான் ஒன்று எடுத்து டிசைன் பண்ணி வச்சுருக்கான். அப்புறம் இதை எக்ஸ்பிளைனே பண்ண விரும்பல மக்களே. ஏன்னா பெரும்பாலும் குழந்தைங்க சார்ந்த ஓவியங்கள் இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு தான் அங்கே உள்ளே பயன்படுத்தியிருக்கான் நிறைய சோற்று பகுதிகளில். அதில் தான் பெருசாக அந்த ஓவியத்தையும் கொடுத்துருந்தான். அவன் தங்கியிருந்த இடத்துல வீட்டுக்குள்ளேயே ஜிம்மு வேறு போல இருக்குது. இதே எங்கே பார்க்க முடியுது. ஃபுல்லாக அந்த உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணுன்றதுக்காக நிறைய எக்யூப்மெண்ட்டு உள்ளே வாங்கி வச்சுருக்காங்க. அவனுக்கு மட்டும் இல்லை, இந்த கிஸ்லைன் இருக்கால அவளுக்கும் சேர்த்து தான். கழிவறைக்குள்ளே போனால் கழட்டணுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தான். அது எப்படி அவன் சிம்பிளைஸ் பண்ணியிருக்கான் பாருங்க. இது தெரியுதா? ஒரு காலு கையை இப்படி சிம்பிளைஸ் பண்ணி வச்சுருக்கான். சிம்பிளாக கழட்டிட்டு போப்பான்ற விஷயத்தையே ஒருத்தரால் காமமாக சொல்ல முடியும் அப்படின்னா அது எஃப்ஷனில் மட்டும்தான் முடியும். சரி, இங்கே உட்காந்து அவங்க போகிறாங்கன்னு வைங்க, கழிவறைக்குள்ளே போயிட்டு மேலே திரும்பி எப்படி பார்க்க போகிறாங்க, அங்கேயும் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கான் பாருங்க. அதுவும் முக்கால் நிர்வாண ஃபோட்டோவை தான் அங்கே போட்டோ யூஸ் பண்ணியிருக்கான். அப்புறம் இவனோட யார் யாருக்குள்ளே விருந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் உள்ளே இருக்குது பாருங்க. அது பெரிய பஞ்சு, அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது உள்ள. முகத்தை மறைச்சு தான் வெளியிட்டிருக்காங்க, நான் விக்டிம்ஸ்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பெரும்பாலும் கிஸ்டன் கூட இருக்க காட்சிகள் இருக்குல்ல, அது நிறைய ஃபோட்டோஸ் முகத்தில் மறைக்கல, அப்படியே விட்டாங்க. பிகாஸ் உலகம் அறிஞ்ச உண்மையாச்சு, அந்த மாமா பாயலுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணது இந்த பொம்பளை மாமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெஸ்ஸஸையும் உள்ளே பார்க்க முடியுதுங்க, இந்த கிளாத்ஸையும். ஆக்சுவலாக இது அவன் போட்ட மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியல, அந்த கிஸ்டைன் பயன்படுத்துகிற மாதிரி பெருசாக எங்கேயும் பார்க்க முடியல. அப்புறம் இந்த ஒரு ட்ரெஸ்லாம் வாங்கி வைக்கணும். ஒரு சில ஃபேண்டசி இருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப காம இச்சில் ஊர்னவனுங்க ஒரு சில உடைகளை ஒரு சிலவங்களுக்கு போட்டு போகணும்னு ஆசைப்படுவாங்கள்ல, லிட்டரலாக அது போல் இது போல் உடைகளை வாங்கி வச்சானோ என்னவோ. ஆனால் அது சின்ன பசங்களுக்கானதாக மட்டும் இருந்துடக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணுறோம். ஆனால் எல்லாம் முடிஞ்சு பிரார்த்தனை பண்ணி என்ன பிரயோஜனம்? என்னென்ன பண்ணி வச்சுருக்கானா அவன்? எவ்வளோ ஃபோட்டோஸ் தெரியுதா மக்களே உங்களுக்கு? அவன் யார் யாருக்குள்ளே இருக்கானோ அதில் ஃபோட்டோஸில் இருக்க பெண்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரிஞ்சிடும் மைனர் பொண்ணுங்க அப்படின்ட்டு. மேஜர் ஆகாத மைனர் பொண்ணுங்க. அது போல் ஃபோட்டோஸ் எக்கச்சக்கமாக கிடக்குது மக்களே. எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் நீங்கள் உள்ளே போய் ஆக்சஸ் பண்ணாலே அது போல் ஃபோட்டோஸ் தான் கொட்டி கிடக்குது. அவ்வளோ சின்ன பசங்க. இந்த சிலை ஆக்சுவலாக 2 கையும் உடஞ்ச மாதிரி லிட்டரலாக இருக்குது. பட் அந்த சிலையோட பேட்டர்னே இப்படி தானே தெரியலங்க. கழுத்தம் பார்த்தீங்கன்னா குதிரை வச்ச மாதிரி இருக்கும். அதாவது வாயால் கடித்து ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி அங்கே குதிரைனா எப்படி இருக்கும், விலங்குகளோ இல்லைன்னா மனுஷனோ, அது போல இந்த சிலையை யோசித்து உருவாக்கியிருக்கான். அதுவும் இந்த சிலைக்கும் கூட மேலே துணி எதுவுமே போடலைங்க, இதை ஷெல்ஃபில் தூக்கி வச்சுருந்துருக்கான். அப்புறம் இந்த ஃபோட்டோவில் இருக்க ஒரு பொண்ணு, ஆக்சுவலாக இவங்க முகத்தை மறைக்க வேணான்னு நினைக்கிறேன். சரி, டிஓஜி மறைச்சி வெளியிட்டீங்கன்னா அப்படியே சொல்கிறேன். இவனுக்கு இந்த கிஸ்டைன் மட்டும் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க.
அவங்க தான் இவங்க. இவங்கள பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்தால் அந்த வீடியோ பாருங்கன்னா கிளாரிட்டி உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஒரு டென்டிஸ்ட்டுங்க அந்த பொண்ணை வலையில் வீழ்த்தி அந்த பொண்ணு உயிருக்கு உயிராக இவனை காதலிச்சு அது போச்சு ஒரு பெரிய கதையா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கழிவறை தான். ஆனால் இந்த கழிவறையில் ஸ்பீக்கர் எதுக்காகன்றதான் எனக்கு உள்ளபடியே புரியலைங்க. இங்கே வேணாலும் என்னத்தை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்க முடியும்? இங்கே ஸ்பீக்கரை வச்சுருக்கான், இல்லைனா இசையை கேட்டுக்கிட்டே அங்கே ஜாலியாக போகலான்னு வச்சானோ என்னவோ தெரியல. ஆனால் இந்த இடத்துல ஸ்பீக்கரு. அதாவது நாம் இதெல்லாம் சாதாரண ஃபோட்டோஸாக பார்த்தோம்னாக்கா சாதாரணமாக தெரியும். ஆனால் எப்ஸ்டீன் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ்னு பார்க்கும்போது ஒரு விஷயம் சரியாக இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தப்பாக தான் தெரியுது. இந்த வெல்வெட் கிளாத்து, நல்லா ஷைன் அடிக்கிற மாதிரி ட்ரெஸ், இதெல்லாம் நம்ம பார்ட்டி அது போல் விஷயங்களில் பார்த்துருப்போம். அதுவும் வேர்ஸ்டான பார்ட்டி எதனா நடக்குது அப்படின்னா அதில் இது போல் கிளாத்து தவிர்க்க முடியாது பார்ப்போம். ஒரு மாதிரி அது செக்ஸியான திங்காக இருக்கும், டெம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ராயலாக ரிச்சில் கொடுக்குற மாதிரி டெம்ப் பண்ணுற மாதிரி ஸ்டைலிஷாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த எப்ஸ்டீனோட ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டேபிள் பக்கத்தில் போடப்பட்டிருக்க இந்த சோஃபாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெல்வெட் பேஸில் பண்ணியிருப்பாங்க. அதுவும் அந்த புளித்தோல் மாதிரி அதில் போற்றி வச்சுருக்காங்க பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே ரைட்டு, கண்டிப்பாக முக்கியமான சில மீட்டிங்ஸ் அப்படின்னா இந்த மற்ற விஷயங்கள் சார்ந்த மீட்டிங் அப்படின்னா இங்கே தான் பண்ணியிருப்பான் போல இருக்கு. நம்மளுக்கு ஒரு டவுட் பெருசாக வந்துடும். சேரை ஒன்று ரூமுக்குள்ளே போடும், ரூமுக்கு வெளியே போடுவோம், பால்கனியில் போடும், இல்லை பால்கனி கீழே நம்ம போட்டு விடுவோம். ஆனால் இங்கெல்லாம் சேர் போட்டு இங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாருங்கள், இந்த ஸ்டேர்ஸுக்கு மத்தியில் அந்த கார்னர் போர்ஷனில் ஒரு சேரு, இங்கே உட்காந்து ஒருத்தர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போகிறாரு, யார் வரா போகிறாங்கன்ட்டு. இதெல்லாம் என்ன தாட்னே தெரியல. இதுதான் எப்ஸ்டீன் பயன்படுத்தின கம்ப்யூட்டராக சொல்லப்படுதுங்க. பைபிளில் ஆப்பிள் கம்ப்யூட்டர் தான் ஃபுல்லாக பயன்படுத்தியிருக்கு போல இருக்குது. அதில் அவள் என்னென்ன டேட்டா வச்சிருப்பான்றது எப்போயோ அதிகாரிகள் கையில் போயிடுச்சு. ஆனால் எல்லா டேட்டா அவங்களை ஆக்சஸ் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். அவன் எவ்வளோ வச்சிருப்பான் எப்ஸ்டீனை. இதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல இந்த ஸ்கூல் பெல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னா இப்போ இருக்க மிஷினை விட்டுருங்க, அப்போ டொங் டொங் அடிப்பாங்க பார்த்தீங்களா. இன்னும் உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா ராஜா காலத்துலலாம் ஒரு பெரிய தட்டு மாதிரி இருக்கும், அதை அடிச்சது மாதிரி கிராஷ் சிம்பிளோட சவுண்ட் ஒன்று கேட்கும் பார்த்தீங்களா. அது போல் ஒரு ஆப்ஜெக்டையும் பார்க்க முடியுதுங்க. ஒரு மீட்டிங் ஹால் மாதிரி இருக்குது, அங்கே எதுக்காக இது போல் ஆப்ஜெக்ட். இந்த அமெரிக்க பங்குச்சந்தை சார்ந்து ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, மணி அடிக்கிற விஷயம்லாம் கிட்டத்தட்ட அதே மேட்டரை இங்கே கொண்டு வந்தேன்னு என்னவோ தெரியல. அது எதுக்கு அவன் வச்சிருக்கான்னு அவன் சொன்னால் மட்டும் தான் புரியும். பெண்கள் கிட்ட போயிட்டு இது போல் உடைய எனக்கு போட்டு காட்டு அப்படின்னு ஒரு பேர்வர்ட் நினைக்கிறான் அப்படின்னா அதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது, அவன் அப்படி தான் இருப்பான்ட்டு. ஆனால் சிலை வரைக்குமே பெண்களோட உடை மட்டும்தான். தொங்க விட்டுருக்கான் ஒரு சிலையை, அவளை காண்பிச்சம் பாருங்க, அதே தான் அது சார்ந்த உடையை தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுலேயும் பெண்மை இருக்கணும்னு பார்க்குறான். இதை பாருங்க, இந்த மானை காட்டில் இருக்க சிங்கமோ புளியை வேட்டையாடும் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு சிலை தான் இது. இது ஓவியம் கிடையாதுங்க, சிலை உள்ள அது மாதிரி ஒன்று வச்சுருக்கான். அதோட பொசிஷனை பாருங்களேன், கிட்டத்தட்ட உடலுறவு சார்ந்து ஒரு பொசிஷனை மேற்கொள்வாங்க பார்த்தீங்களா, அதை விலங்குகள் வரைக்கும் பைபிளில் வச்சு பார்த்துருக்காங்க. புலி ஆக்சுவலாக இதை பார்த்து என்னால் குழப்பம் மட்டும் தான் ஆக முடிஞ்சுது. உண்மையிலேயே புலியா இல்லை புலி பொம்மையா என்னன்னே இது தெரிலங்க. அப்படி ஒரு ஃபோட்டோவையும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் நாம் அனலைஸ் பண்ணும்போது நம்ம கண்ணில் சிக்குது. அடுத்து சிலை தான். அந்த பைபிளில் ஒரு சிலைக்கு கூட ட்ரெஸ்ஸு போட்டு நான் பார்க்கவே இல்லை. எல்லா சிலையவும் ட்ரெஸ்ஸை திறந்து விட்டு தான் வச்சுருக்கான். சிலையவே ஒருத்தர் இந்தளவுக்கு பார்க்குறான்னா ரொம்ப கஷ்டங்க. அவங்க கூட இருந்த இந்த பொண்ணு யாருன்னு தெரில, ஆனால் பார்க்க இந்த முகத்தை மறைச்சுமே நம்மளுக்கு லிட்டரலாக புரிகிற விஷயம் ஒருவேளை மைனராக இருக்கலாமன்றதான் தெரியுது. அதுவும் ஐயா எந்த பொண்ணோட அங்கங்கன்னு போகிறதா இருந்தாலும் ப்ரைவேட் ஜெட்டு தான், வேறு எங்கேயுமே போகிறதில்ல, ப்ரைவேட் ஜெட்டு தான். பாத்ரூம்குள்ளே நிறைய விஷயங்கள் இருந்து பார்த்துருப்பீங்க. இது போல் ஆப்ஜெக்ட் உள்ளே இருந்து பார்த்துருப்பீங்களா? ப்ரோ பெரிய பெரிய இடங்கள் அதெல்லாம் இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எப்ஸ்டீன் கிட்ட இருக்குல்ல, அதனால தான் தர்மம் இது எதுக்காக இங்கே இருக்குன்னு நமக்கே பெரிய கேள்வி ஒன்று வந்துடும். அப்புறம் இதெல்லாம் எப்ஸ்டீன் எங்கெங்கெல்லாம் போவானோ அங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்துருக்கான். அதெல்லாம் அவனோட ப்ராப்பர்ட்டிக்குள்ளே சுவட்டில் ஃபுல்லாக மாற்றி வச்சுருக்கான். பாருங்கள், ஒரு பக்கம் இது போல் முழு நிர்வாண ஓவியங்கள், இன்னொரு பக்கம் அவனோட ஃபோட்டோஸ் பக்கத்தில். இங்கே இந்த போர்ட்ரேட் பார்த்துட்டா பக்கத்தில் அவன் ஃபோட்டோவை பார்க்கணும். இது எப்படி அவன் யோசிச்சிருக்கான், என்ன கருமத்தில் அவன் திங்க் பண்ணியிருக்கான். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ஐயாவோட வாட்ச் கலெக்ஷன். பெருசானா ப்ரோ, நிறைய பேர் கோடி கணக்கில் வாட்ச் கட்டுவாங்க. எப்ஸ்டீனு அவ்வளோ பெரிய ஆளுங்களை கையில் வச்சுருந்தான். அவன் இவ்வளோ தானே கேட்டிங்கன்னா அவன் ஃபோக்கஸ் இதில் இல்லைங்க, மற்ற விஷயம் இருந்திருக்கு. அதையும் தாண்டி அவனோட வாட்ச் கலெக்ஷனாக தான் இதை பார்க்க முடியுது. யாருக்கு தெரியும், கெஸ்ட்லைனோ அதை எடுத்து கட்டிகிட்டு இருந்திருக்கலாம். இந்த பிளாக் போர்டு இதை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம், இங்கே திரும்ப ஒரு முறை பார்க்குற மாதிரி இருக்குல்ல. இந்த பிளாக் போர்டு நீங்கள் இப்போ பார்க்கும்போது ஏதோ டிஸ்கஷன் பண்ணுவாங்க போல இருக்குப்பா, அங்கே மீட்டிங்கில் பேசல எடுத்து எழுதி வைப்பான் போல இருக்கான்னு நினைப்பீங்க. சத்தியமாக கிடையாதுங்க. பவர்ஃபுல் பர்சன்ஸை எப்படி வளைக்கணும், எப்படி நாம் அவங்க மேலே அதிகாரம் செலுத்தணும், நம்ம மனசில் நினைக்கிறது எப்படி அவங்களை செய்ய வைக்கணும், இதை பற்றி மட்டும் தான் பைபிள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கு போல இருக்கு. ஆக்சுவலாக இதுலேயே கூட அவன் காமத்தை ஊற்றிருக்கான்னு சொன்னால் நம்ப முடியுமா உங்களால்? இங்கே எப்ஸ்டீன் முகம், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணோட உருவம், இதை வரைஞ்சி வச்சுருக்கான் பைபிளில் பிளாக் போர்டில். நீங்கள் ஓவியத்தில் காமத்தை காட்டுறது ஓகே, எப்ஸ்டீனுக்கு கை வந்த கலையாக தெரிஞ்சிருச்சு.
அவனை பிளாக் போர்டு வரைக்கும் உன்னால் வரைய முடியுது இந்த விஷயத்த அப்படின்னா யாரா நீ? இவ்வளோ வேர்ஸ்டான ஒரு காம பிசாசை கண்டிப்பாக அந்த உலகம் பார்த்துருக்காது. எப்ஸ்டீனுக்கு நினைவுகளை எப்போவுமே பத்திரப்படுத்தணுன்ற விஷயம் மனசில் பெருசாக இருந்திருக்கு போல இருக்கு. அவன் பயன்படுத்தின கேமராவையும் இங்கே பார்க்க முடியுது. அவன் போகிற இடங்களில் ஃபுல்லாக அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கிஸ்லன் இருக்கால, அவங்க கூட சுற்றுனது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கான் போல இருக்கு. ஆனால் இதுலேயே தான் அவன் நிறைய காட்சிகளையும் நாமெல்லாம் பார்க்க அருவருக்கத்தக்க நிறைய காட்சிகளையும் அவன் பதிவு பண்ணியிருக்கலாம். இது ஆக்சுவலாக என்னன்னா, தன்னை பற்றி வர செய்தியை தானே படிச்சு அப்படி இருக்கும். இது மாதிரி விஷயத்தை எப்ஸ்டீன் பண்ணியிருக்கான் போல இருக்கு. அவனை பற்றி ஒட்டுமொத்த அமெரிக்கா என்ன பேசுது, செய்தி ஊடகங்கள் என்னென்ன பேசுகிறாங்க, பத்திரிகையில் என்னென்ன வருது, இதெல்லாம் வீட்டிலேருந்தே பார்த்துருக்கான் போல இருக்குங்க ஃபுல்லாக எல்லாத்தையுமே. அதெல்லாம் பார்த்த ஒருத்தர் திருந்தாமல் இதையே தப்பு திரும்ப திரும்ப பண்ணியிருக்கானா, அவன் மட்டும் பண்ணானா இல்லை அவனை பண்ண தூண்டினாங்களா பல பேருன்றது கடவுள் தான் வெளிச்சம். இந்த நோட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பப்போ என்னென்ன அப்பாயின்மெண்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த பைபிளில் மாமா வேலை பார்க்குறதையே இந்த அளவுக்கு நோட் பண்ணி நாள்காட்டி பேஸில் பார்த்துருக்காங்க. எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒஸ்ட்டு தான். இது லிட்டரலாக தெரியுது சின்ன சின்ன பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிக்கிறான் பாருங்க. நல்லா அங்கேருந்து நின்றுக்கிட்டு எல்லாம் கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஏதோ கிட்டத்தட்ட ஒரு யோகா முறையோ சம்திங் ஏதோ வணங்குற மாதிரியோ இருக்குது. என்னத்தை வணங்குறாங்க ஏதுன்னு தெரில, அதை பார்த்து நின்றுக்கிட்டு இருக்கான். இது உண்மையிலேயே அவனோட ஐலாண்டுக்குள்ளே எடுக்கப்பட்ட காட்சியா இல்லைன்னா அவன் போன ரேண்டமாக வேற ஒரு நாட்டில் எடுக்கப்பட்ட காட்சியான்னு தெரியல. பட் இது போல் வேடான ஒரு காட்சி உள்ள பார்க்க முடியுது. சின்ன சின்ன பசங்க அந்த ஐலாண்டுக்குள்ளே இவனோட ப்ராப்பர்ட்டியில் வர வேண்டிய சிலைகள் இருக்குல்ல, அதை தேடி இவன் நாடு நாடாக போவான் போல இருக்கு. அந்த அளவுக்கு கலாரசனையோடு வாழணுன்ற மாதிரி நினச்சானே என்னவோ சிலையை தேடி தேடி போடுகிற ஒரு இடமா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்துக்கிட்டு. இதுவும் காட்சியாக இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. பியானோ, பயங்கர பியானோ பிரியம் போல இருக்கு யார் இந்த எப்ஸ்டீன். ஏன்னா இவரோட ஐலாண்டுக்குள்ளே ஒரு டெம்பிள் மாதிரி ஸ்ட்ரக்சர் ஒன்று பார்த்துருந்தோம்ல ப்ளூ ஸ்ட்ரைப்பில், அதுக்குள்ளேயே ஒரு பெரிய பியானோ வைக்கிறதா தான் பிளானேவா, ஆர்கிடெக்ட் பிளான்லாம் தான் சொல்லியிருந்தான். ஆனால் அதுதான் பல பேரும் அந்த பெயால் சார்ந்த வழிபாடுக்காக வச்சிருக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே, அது என்னவோ. எப்போ பார்த்தாலும் ஃப்ரீ டைமில் பியானோ வாசிக்கிறது தான் அவனுக்கு பழக்கமாக இருந்திருக்குன்றது அவனோட ஃபோட்டோஸ் பார்க்குறப்ப நல்லா தெரியுது. இந்த பியானோ அவர் வாசிக்க, இன்னொரு பக்கம் கிஸ்லைனு மற்றவங்கெல்லாம் நீச்சல் அடித்து ஜாலியாக கும்மாலம் போட ஒரே கூத்தாக இருந்திருக்கோல. யாரு? பில் கிளின்டனு ஜாலியாக சூம் பண்ணிட்டு இருக்காரா? இவரோட டெஸ்ட் பண்ணி தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா என்னென்ன சொல்ல போறாரு தெரில. ஏன்னா அவ்வளோ ஃபோட்டோஸில் அப்பட்டமாக மாட்டியிருக்காப்புல. அவர் என்னென்ன டெஸ்ட் பண்ணியில் சொல்ல போறாருன்றதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. எங்கே திரும்பினாலும் பில் கிளின்டன் எப்ஸ்டீன் கூட எவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்காருன்றதான் தொடர்ந்து பார்க்க முடியுது. அவரை விட ஒருத்தவங்க க்ளோஸாக இருந்திருக்காங்க அப்படின்னா இந்த கிஸ்லைனு கிஸ்ஸு கொடுத்து நிற்கிறாங்களே எப்ஸ்டீனுக்கு, இந்த அம்மா அவ்வளோ க்ளோஸு. ரெண்டு பேரும் நாடு நாடாக சுற்றிருக்காங்க போல இருக்கு. அங்கே எடுத்த நிறைய ஃபோட்டோஸையும் இப்போ டிஓஜே வெளியிட்டிருக்காங்க. ரஷ்யன்ஸ் மாரி இருக்காங்களா பார்க்கறதுக்கு. இவங்க ரெண்டு பேரும் ஓகே. நடுவில் யார் தெரியுதா? கிஸ்லைனு. எப்படிங்க இந்த யூனிஃபார்ம்லாம் போட்டு அவங்க பக்கத்தில் நிற்கிறாங்கன்னு தெரில எனக்கு. இதில் நிறைய பேர் சொல்லுவாங்களே இந்த மொசாட் உளவாளிங்களா இவங்க எப்ஸ்டீன் குரூப்பு, இல்லைனா ரஷ்யாவோட உளவாளிகள் அதுன்னு சொல்லிட்டு. இதை பார்க்குறப்ப ரெண்டாவது ஆப்ஷன் நமக்கு கொஞ்சம் திட்டவட்டமாக தெரிகிற மாதிரி இருக்குல்ல. ஓகே, ரைட்டு. ஏதோ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனோட போயிருக்கலாம், அங்கே ஏன்னா சின்னதாக போய் ரிச்சுவல் ஈவெண்ட்டில் கலந்துருக்கலாம். ஓகே, இதில் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. அடுத்து இதை பாருங்கள், இந்த ஃப்ளைட்டு அவங்க எப்போ ட்ராவல் பண்ணாலும் ஒன்று அவங்களோட ப்ரைவேட் ஜெட்டு, அப்படி இல்லைன்னா மற்ற ஜெட்டாக இருந்தாலும் மற்ற விமானம் கொண்டு வரப்பட்டாலும் அவங்களுக்குன்னு தனி சீட்டிங்கு ரெண்டு பேருக்கும், இந்த ரெண்டு காதல் ஜோடிகளுக்கும். பில் கிளின்டன் அவர்கிட்ட ஒரு சின்ன பொண்ணு மாதிரி இருக்குது. சரி, ஓகே, பார்ப்போம். பில் கிளின்டன் இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு என்னதான் விலகத்தை கொடுக்க போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். எத்தனை பாருங்க, லிஸ்ட்டை அடுக்கி போயிட்டே இருக்குது. இது பத்தாதுன்னு மைக்கேல் ஜாக்சன், மனுஷனுக்கு அவ்வளோ நல்ல பேர், உலகம் முழுக்க அவ்வளோ ரசிகர் பட்டாலும். அவரும் மறைஞ்சிட்டாரு. ஆனால் இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ அவரோட மறைவை பற்றி பேசுகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் ஜாக்சன் கூட நல்ல மனுஷனா அப்படி நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மனுஷன் இல்லைன்றதுக்காகவே அவரை பற்றி நாம் என்ன சொல்லலாம் மறுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்றதுக்காக எல்லாத்தையும் பேசுனாலும் சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் மைக்கேல் பேர் அடிப்படுறது பெரிய காரணமே ரெண்டு ஃபோட்டோஸ். ஒன்று எப்ஸ்டீன் கூட மைக்கேல் நிற்கிற ஃபோட்டோ, இன்னொன்று பில் கிளின்டன் கூட ஜாக்சன் நிற்கிற ஃபோட்டோ. அவங்க ஒரு சின்ன பொண்ணு வர நடுவில் நிற்கிறாங்க. இதுதான் பெரிய டவுட்டை பல பேர் கிளப்பி விட்டுருச்சு. அப்போ மைக்கேல் மேலே வந்த குற்றச்சாட்டில் உண்மையோன்ற மாதிரி பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கோர்ட்டு சொல்லணும், நம்ம சொல்ல முடியாது. சரி, ஓகே, விட்டுருங்க. அடுத்து இந்த கருமம் ஆக்சுவலாக என்னென்னா, இந்த மைம் பண்ணுவாங்க நம்ம ஊர்லலாம், அதே கான்செப்டில் ஒரு மைமை காமம் சார்ந்து பண்ண எப்படிங்க இருக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறது டீசெண்டான ஃபோட்டோ அந்த ஆல்பமில் இருந்து. இந்த ஒரு கேரக்டர் என்னென்ன வேலையை பண்ணுது தெரியுமா, அதெல்லாம் வாய் விட்டு சொல்ல முடியல. அந்த ஃபோட்டோஸ் காண்பிக்க முடியல. இதுவே டீசென்ட்டு தருமா, அதிலே பாருங்கள் ப்ளர் பண்ணி தான் காட்ட வேண்டியதாக இருக்குது. ரொம்ப பியர்டாக இருக்குங்க. அதாவது ஆண் சார்ந்து ஒரு ஆணே ஈர்ப்பை ஏற்படுத்துகிற மாதிரி சில விஷயங்களை ட்ரை பண்ண அப்படி இருக்கும் அவனை டெம்ப் பண்ண.
அது போல இருக்கும் இந்த மூமெண்ட்லாம். எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை ஆழமா இருக்கிறது, இந்த எப்ஸ்டைன் பயபுள்ள மனுஷங்க கிட்ட மட்டும்தான் இந்த வேலையை பண்ணியிருப்பான்ற நம்பிக்கை இன்னும் இருக்குங்க. ஓகே, நோ மோர் எக்ஸ்பிளனேஷன். அடுத்து இந்த கிஸ்லைனுக்கு வானூர்தி ஓட்டுறது சார்ந்து தனி அலாதி இருந்திருக்கு போல இருக்கு பிரியம். இது ஃபுல்லாக அரேஞ்ச்மெண்ட் யாரு? அந்த மாமா பையன் தான். ஊர் உலகத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறவன். அவன் கேர்ள் ஃப்ரெண்டு பண்ணி கொடுக்க மாட்டானா? அதுவும் ஹெலிகாப்டர் சார்ந்தோம், ப்ரைவேட் ஜெட் இருக்குல்ல, இது ஏற்கிறது சார்ந்தோம், இந்த பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்காங்க போல இருக்கு. அதெல்லாம் அவங்க ட்ரெஸ்லாம் பார்க்க முடியுது வேற. இந்த வானூர்தி சார்ந்து இயக்குவதற்கான இந்த உடையெல்லாம் போடுவாங்களே, அதோட தான் அந்த அம்மா நிற்கிற மாதிரி சில ஃபோட்டோஸ் பார்க்க முடியுது. இன்னும் எப்ஸ்டைனோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க சார்ந்து எத்தனை பேர் உள்ளே வந்துட்டு போனாங்களோ யாருக்கு தெரியும். அடுத்து எப்ஸ்டைனோட இந்த கையில் இருக்க டேட்டோ தெரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலாக இது ஒரு க்ரூஷியல் ரோலை ப்ளே பண்ணிட்டு இருக்குங்க இப்போ வரைக்கும். இவன் செத்ததுக்கு அப்புறம், செத்தான் தான் நம்பிக்கிட்டு இருக்கேன், இவன் செத்ததுக்கு அப்புறம் இந்த பாடியை கொண்டு போவாங்கல்ல, அது சார்ந்து இப்போ சமீபத்தில் சில ஃபோட்டோஸ் வெளியாக இருந்துச்சு. அதில் பார்க்குறப்ப இந்த டேட்டூ சரியாக தெரியலங்க. ஆனால் எப்ஸ்டைன் கையில் டேட்டூ இருக்குது. ஸோ செத்தது அவன் தானான்ற மாதிரி பல பேரும் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு இந்த டேட்டூ ஒரு பிரதான காரணம். சரி, அதை விடுங்க. இங்கே ஓரமாக ஒரு கால் தெரியுதா? ஒரு சின்ன ஸ்லிப்பர் போட்டுக்கிட்டு. இது கிஸ்டினாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ரைட்டு. அடுத்து அந்த ஆணழகன் தான், எப்ஸ்டைன் தான். அதாவது தன்னை பியூட்டிஃபுல்லாக மாற்றிக்கிட்டு இருக்காராம். இதை நானாக சொல்லலை, அந்த ஆணழகனே ஒரு இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கான், பியூட்டிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு. தன்னை அழகாக்கிறதுக்காக இது போலாம் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஃப்ரீ டைமில். அதை அவனே பதிவு பண்ணியிருக்கான். அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அப்படின்னா அந்த பாய்க்கு எவ்வளோ தூரம் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கும், சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. பாயபுள்ள இந்த லேடியை அவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். ரெண்டும் சேர்ந்து பார்த்த வேலை மாமா பைய வேலை. ஆனால் அதுக்கு அவனுக்குள்ளே கொடுத்துருக்க சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பர்த்டே கிஃப்ட் அது இதுன்னு சொல்லிட்டு கேட்க விட்டுறதெல்லாம் அவங்க 2 பேரும் பயன்படுத்தின ஃப்ரிட்ஜை தான் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. இதை நான் டீகோட் பண்ணல, ஏன்னா எல்லாமே ஜென்ரலான பொருட்கள் தான், ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க வேண்டிய பொருட்கள் தான். ஆனால் இதில் கூட நான் எப்ஸ்டைன் விஷயத்தில் சார்ந்து டீகோட் பண்ண போனால் என்னென்ன தப்பாக நம்ம கண்ணுக்கு தெரியுமோ தாங்க இருக்குது. அதை விட்டுருவோம். அடுத்து எப்ஸ்டைனுக்கு காலமிக்கு விடுற வேலை முதற்கொண்டு மற்றபடி அவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ணி கொடுத்தது தான் கிஸ்லைன் தானே. அதை நல்லா காண்பிக்கிற மாதிரி தான் இந்த புகைப்படம். கிஸ்லைன் மேலே காலை போட்டிருக்கான் அழுத்த சொல்லி. எப்படி அழுத்த சொல்லின்னு சொல்கிறேன்னாக்கா, இதிலே ஒரு 4-5 ஃபோட்டோஸ் இருக்குங்க. இதே இடத்துல பதிவு பண்ணப்பட்ட 4-5 ஃபோட்டோஸ் இருக்குது. அதில் கால் இங்கே மட்டும் தான் டீசெண்டாக வச்சுருக்கான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட்டு. அடுத்து ஒரு வயசான ஒரு ஆள் பார்க்கும்போதே தெரியுது. ஆனால் எப்ஸ்டைன் இல்லை, அதுவும் கிளியராக தெரியுது. கையை பார்த்தீங்களா? அந்த தோளில் இருக்க கையை சின்ன குழந்தையோட கை மாதிரி இருக்குது. இது எவனே தெரிலங்க இது வரைக்கும். ஆனால் எப்ஸ்டைன் இல்லைன்றது மட்டும் தெரியுது. இதுவும் அந்த ஆல்பத்தில் பார்க்க முடிஞ்சுது. அடுத்து இந்த தீவில் இருந்த கட்டிடத்துக்குள்ளே மட்டும் இல்லை, கட்டிடத்துக்கு வெளியவும் அந்த சீஷர் முழுக்கவும் அராஜகம் பண்ணியிருக்கான போல இருக்குது. இந்த உடலுறவுன்ற விஷயத்த அது வரைக்கும் கொண்டு போயிருக்கான போல இருக்குது. பாருங்க எவ்வளோ தூரம் கட் பண்ணியிருக்காங்க பாருங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸு. அப்போ அங்கே சீஷோவில் நின்றுக்கிட்டு என்னென்ன கர்மத்தை பண்ணி தொலைச்சானுங்களோ. அப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை பாருங்களேன், MISC PHOTOS. அதாவது MISCனா மிஸ்லேனியஸ்னு சொல்லலாமா? அதாவது ஏற்கனவே இருக்கிற ஃபோட்டோ ஓகே, இது இதர ஃபோட்டோஸ், இது காப்பீஸ் எடுக்கப்பட்டிருக்கு போல இருக்குங்க. அது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கான். எதுக்காக? தான் சம்மந்தப்பட்ட விஷயம்னா ஒருத்தன் காப்பி பண்ணிலாம் ப்ராப்ளம் இல்லை, அவனோட ப்ரைவசி. ஆனால் அந்த ஐலாண்டுக்கு அவன் மட்டும் தான் இருந்தால் சொல்ல முடியாது, பல பேர் வந்துட்டு போனதான் தகவல். அது எல்லாத்தையும் காப்பி பண்ணி வச்சிருக்கானாக்கா அவங்கள பின்னாடி த்ரெட் பண்ணலான்றதுக்காக அந்த பைபிளை வேலை பார்த்துச்சு என்னவோ. அப்புறம் இது என்னன்னா 2 பெண்கள். ஆக்சுவலாக கிஸ்லைன் இருக்கால, அவ சார்ந்த ஒரு விஷயம் பெருசாக சொல்லப்படுச்சு. ஒரு பெரிய தலையோட மனைவியோட கனெக்ட் பண்ணிலாம் பேச ஆரம்பிச்சாங்க எப்ஸ்டைன் ஃபைல்ஸை பேஸ் பண்ணி. அதாவது அந்த ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் ஆண் மட்டும் இல்லை, பெண் சார்ந்த சில விஷயங்கள் டெம்ப்டேஷனாக நடக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இந்த கர்ம முச்ச ஃபோட்டோ. அப்புறம் இந்த ஒரு டிஸ்க்கு, இது மாதிரி நிறைய டிஸ்க்குங்க உள்ளேருந்து ஒன்று அந்த அஃபிஷியல்ஸ் ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. அது சார்ந்த DOJ ஒன்று வெளியிட ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இந்த டிஸ்க்கு ஒன்றுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதான் அடுத்த பெரும் எதிர்பார்ப்பு. ஆக்சுவலாக நிறைய ஃபோட்டோஸ் அதுக்குள்ளே இருந்திருக்கு, அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அது சார்ந்த நம்ம பார்த்துட்டோம். ஆனால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாமல் எத்தனை காட்சிகள் இது போல் டிஸ்கில் இருக்குங்களோ. இப்போ நீங்கள் பார்க்குறது எப்ஸ்டைன் தான், யங் எப்ஸ்டைனுங்க, த யங் எப்ஸ்டைன். கூட யாரோ இருக்காங்க, கிஸ்லைனாக இருந்தாங்கனாக்கா முகத்தை மறைச்சிருக்க மாட்டாங்க. ஆனாலும் முகத்தை இங்கே பிளர் பண்ணியிருக்காங்கன்னா அது கிஸ்லைனாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். வாழ்ந்துருக்காளே இவன். ஆனால் இது கூட பார்த்து பொறாம பண்ணுன்னு சில பேர் தோணும். மக்களே, குழந்தைங்கள கஷ்டப்படுத்தியிருக்கான் இந்த படுபாவி. அதனால் இவன் மேலாம் நீங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஒரு பர்சன் கூட ஆகிடாதீங்க. இது போல் வாழ முடியும்னு ஏக்கலாம் பட்டு தொலைச்சிடாதீங்க. அப்புறம் இது பாருங்க, எத்தனை பெண்கள் சார்ந்து. ஆனால் இவன் கூட இருக்கிற இந்த சின்ன பசங்களை சொல்லலை, பெரிய கொஞ்சம் மேஜரான பொண்ணுங்க இருக்காங்களே, அவங்க விருப்பப்பட்டு வந்த மாதிரி தான் பெரும்பாலும் தெரியுது. ஆனால் இந்த சின்ன பசங்களை பிரெயின் வாஷ் பண்ணி இவன் கூட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா, இதை தான் மன்னிக்க முடியாத குற்றமாக பார்க்கப்பட்டு இருக்கு. அதுவும் லேர்ன் பண்ணியிருக்காப்லையா, மென்ஷன் பண்ணியிருக்கான் பாருங்க, லேர்ன்டுன்னு சொல்லிட்டு. என்ன கர்மத்தை கற்றுக்கிட்டான்னு தெரில, ஆனால் மூஞ்சி பார்க்கும்போது சோகமாக இருக்குது. அந்த பொண்ணு ஒரு பக்கம் அங்கே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கு, என்னதை கற்றுக்கிட்டானோ. அப்புறம் இதில் பாருங்க, முன்னாடி பார்த்தா கத்தியை தூக்கிக்கிட்டு ரெடியாக இருப்பாராமா. எதுக்கு? ஓகே,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட் சூட் போட்டு ஒரு ப்ரொஃபஷனலாக வருவாராம்மா. அதாவது அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி நான் இப்படி தான் இருப்பேன்ற மாதிரி சொல்கிறாப்புல. புரிஞ்சிருக்கும், நான் பெருசாக அதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. அடுத்து இதை பாருங்க, தென் ஹக்டு. அதாவது ஒரு விஷயம் நடக்கும், அதுக்கப்புறம் என்ன கட்டிப்பிடி, அதுக்கப்புறம் என்ன கட்டிப்பிடி, அதுக்கப்புறமா கட்டிப்பிடின்ற விஷயத்த தான் இவர் இங்கே இந்த கட்டிப்பிடி வைத்தியத்தை அவர் பெருசாக பேசுனதை விட இவர் பயங்கரமாக காமிச்சிட்டு போயிருக்கான் பாருங்க. அப்புறம் இந்த கொடுமைகள் இதையும் கண் வச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. எத்தனைன்னு போயிட்டே இருக்கு மக்களே. ஹாப்பி ஹாப்பி ஹாப்பின்னு எங்கே பார்த்தோன்னா அதை மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கான், அந்த வார்த்தையை மட்டும்தான். இந்த மாஸ்க் இருக்குல்ல, நம்ம ஏற்கனவே முந்தைய வீடியோலே ஃபுல்லாக பார்த்துருந்தோம். அதாவது வயசானவங்களோட முகம் மாதிரி மாஸ்க் நிறையா அவனோட ரூம்ஸ் முழுக்க இருந்துச்சு அப்படின்ட்டு. அது எவ்வளோ தூரம் விஸ்தரிச்சு போயிருக்கு பாருங்க. சின்ன சின்ன ரூம்ஸில் கூட அதே போல் வயசான ஆட்கள் சார்ந்த முகம் இருக்குல்ல, அதை மாஸ்காக தொங்க விட்டு வச்சுருக்கான். அப்புறம் இதுங்க, ஷிவாஸ் லோ பெயின் லோ இன் த மார்னிங் ஸ்டாண்டிங் 4 feet 10 in one sock. ஆனால் இதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. பின்னாடி ஒரு புக் இருக்குல்ல, லொலிட்டான்னு சொல்லிட்டு, அதை பற்றி மட்டும் சொல்கிறேன். ஆக்சுவலாக அவனோட ஜெட்டு ஒன்று இருந்துச்சு சொன்னல, அந்த ஜெட்டு கருமத்துக்கு பேர் லொலிட்டா தானோ. அவன் படிச்சிருந்த பல புத்தகங்களில் அங்கே கேப்ஷனும் பார்த்தீங்கன்னா லொலிட்டா தான் இருந்திருக்கு. அவனோட கிறுக்கல்கள்லையும் இது போல் லோலிட்டான்ற அந்த பேரை பார்க்க முடியுது. லோலிட்டானா யார் ப்ரோ, அவனோட இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டாக கேட்டிங்கன்னா அது இல்லை, இந்த சின்ன சின்ன பசங்க இருக்காங்க, டீனேஜ் பசங்க, மைனர் பசங்க, ஓகேவா, அவங்கள பாலியல் கண்ணோட்டத்தில் பார்த்தா எப்படிங்க இருக்கும், கிட்டத்தட்ட அது போல் டெம்ப்டேட் பண்ணுற மாதிரி அவங்கள குறிக்கிற பேர் தான் இந்த லோலிட்டா. இந்த பேர் தான் இந்த பைபிளை சுற்றி எல்லா இடத்துல தாரக மந்திரம் மாதிரி சொல்லிட்டு வந்துருக்கான். அது சார்ந்த புத்தகங்களை படிச்சிருக்கான். அவன் விமானத்துக்கு அந்த பேரை வச்சு தொலைச்சிருக்கான். இங்கே ஒரு ட்ரக் உங்களுக்கு தெரியுதுல்ல, ஆக்சுவலாக இந்த ட்ரக் பேர் ஃபெனசோபைரிடின். ஆக்சுவலாக இது இந்த யூரின் சார்ந்த இன்ஃபெக்ஷன்லாம் ஏதாவது இருக்கும் பார்த்தீங்களா, அது சார்ந்து பெயின் ரிலீஃபாக செயல்படுறது. அங்கே பெயின் ரிலீஃபு ஓகே, இது க்யூருக்கானதான் கேட்டீங்கன்னா க்யூருக்கானது கிடையாதுங்க. ஒன்லி பெயினை மட்டும் ரிலீஃப் பண்ணிவிடும், அதுக்கானது மட்டும்தான். பட் எந்த விஷயத்துக்காக, ஓகே, இது போல் சில அந்த மாதிரி மாத்திரைகளையும் உள்ளேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து இந்த ஒரு க்ளவுஸு ரொம்ப ரொம்ப வியர்டஸ்ட் திங்குன்னு சொல்லலாம் அங்கேருந்து எடுக்கப்பட்டதுலையே. அதாவது இந்த ஸ்க்ரூ பார்த்துருக்கீங்களா, அது எப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும், கிட்டத்தட்ட அது மாதிரி மற்ற 4 விரல்களாக இருக்கும். ஆனால் அந்த நடு விரல் இருக்குல்ல, அது மட்டும் அந்த ஸ்க்ரூ மாதிரி வளைஞ்சிருக்காதுங்க. இதை இன்னும் நான் கனெக்ட் பண்ணி சொல்ல முடியும், வேணாம், இதை சொல்கிறதுக்கு நான் தாங்கி சொல்ல வேண்டியதாக இருக்குது. அடுத்தபடியாக இந்த பாருங்க, இதான் உங்களுக்கு அதிகமாக காண்பிக்க விரும்பலை, பட் நான் மாற்றிடுறேன். அவன் படித்த புத்தகம், அவன் பயன்படுத்தின பொருட்கள், அவன் கொடுக்க போகிற பொருட்கள், கிஃப்டாக கொடுப்பால பெண்களுக்கு, அது வரைக்குமான கலெக்ஷன் அது. அதுவே அவ்வளோ வேஸ்ட்டாக இருக்குங்க. ஒன்று பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் காரி துப்புவீங்க, அவ்வளோ விஷயங்கள் ஒன்று. இந்த பாருங்க, தலைமை என்ட்ரி ட்ரம்ப்கின், பம்ப்கின் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது ட்ரம்ப்கின். ட்ரம்ப் இந்த எப்ஷன் கூட க்ளோஸாக இருந்திருக்காருன்ற விஷயம் உலகம் அறிஞ்சது தான். அவர் சார்ந்த ஃபோட்டோஸை வெளியே வச்சு பார்த்துருப்பீங்களே. அப்பேற்பட்ட ட்ரம்ப்புக்கு எந்த அளவுக்கு ஒரு நெருக்கன்றதான் இப்போ அடுத்த கட்ட பெரிய கேள்வியே. ட்ரம்ப் கிட்ட என்ன சொல்கிறாரு, இல்லைங்க முதல்ல அவன் பழகிட்டு இருந்தான், ஆனால் அவனை பற்றி தெரிஞ்ச பிற்பாடு நான் அவனை துரத்தி விட்டான் அப்படின்னார். அதுக்கு முன்னாடி இது போல் ட்ரம்ப்கின்னு ஒன்று உள்ளே வச்சுருந்தாலும் என்னவோ, யார் எப்ஷன் வச்சுருந்தானோ என்னவோ, ஆனால் நல்லா க்ளோஸ்ன்ற மாதிரி மட்டும் தெரியுது. இந்த பாருங்க, இந்த எப்ஸ்டின் தலைமையில் தான் நிறைய பெரிய பெரிய ஆட்களோட கூட்டங்கள்லாம் நடக்கிற மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். பிஸ்னஸ் மேனு, பொலிட்டிஷியன்ஸு, அப்புறம் சயின்டிஸ்ட்டுங்க, இவங்களெல்லாம் ஒரு அரேஞ்ச் பண்ணி அவங்கள ஃபுல்லாக கேதரிங் உட்படுத்தி நிறைய விஷயங்களை பேசி இவன் காரியத்தை சாதிக்கிற மாதிரி தான் பார்த்தோம். எந்த கம்பெனி இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு பல எக்ஸ்பர்டைஸ் சார்ந்த விஷயங்களையும் இவன் யோசனையாக கொடுத்துருக்கிறதையும் அவனை இமெயில் வச்சு நம்ம ஃபுல்லாக படிக்க முடிஞ்சுது. அந்த ஒரு மீட்டிங்கும் இப்படி தான் நடக்கும் போல இருக்குங்க. எப்ஸ்டின் தலைமையில் இப்படி தான் ஒன்று நடக்கும் போல இருக்குது. இந்த மார்க்கு மஸ்க்கு இருந்த மாதிரி டின்னரில் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா ஃபோட்டோ, அது எப்ஸ்டின் இல்லாமல் இருந்திருக்கும். ஓகே ரைட்டு. பில்கேட்ஸு மனுஷன் ஒரு நாளும் புலம்பிட்டு இருக்காப்புல இப்போது. ஏன்னா அவர் சார்ந்து எப்ஸ்டின் ஃபைல்ஸில் வந்த ஒரு விஷயம் இருக்குது. ஐயோ, அதை இப்போ கூட என்னால் திருப்பி விவரிக்க முடியாமல் முந்தைய வீடியோவில் பார்த்துருவோல, அதை விட்டுருவோம். இவர் சில பெண்களோடு இருக்க மாதிரி ஃபோட்டோஸும் அங்கங்கே பார்க்க முடியுது. ஆனால் எல்லாரும் ஒரு பெண்ணோடு இருக்காங்கனாக்கா, இவன் எப்ஸ்டின் மட்டும்தான் மாமா பைய. சுற்றி எத்தனை பேர் பாருங்க, சின்ன சின்ன பசங்களை அவங்க வறுமையை பயன்படுத்தி எல்லாரையும் தப்பான பல பேருக்கு விருது படைச்சிருக்கான்றதான் இங்கே கிடைக்குது. இந்த பாருங்க, இது சத்தியமாக கிஸ்டன் கிடையாது, வேறு யாரு கூடயே ப்ரைவேட் ஜெட்டில் இந்த பைப்பில் போயிட்டு இருக்க மாதிரி பார்க்க முடியுது. அடுத்து அவனோட ஆஃபீஸ் கேபினை பாருங்களா, எந்த அளவுக்கு பார்த்து செதுக்கி வச்சுருக்கான். ஏன்னா ஒட்டு மொத்தமாக ப்ராப்பர்ட்டி அவ்வளோ செதுக்கி வச்சவன், போர்ட்ரேட் அப்படி மாற்றி வச்சவன், இதெல்லாம் சும்மா விட்டுருப்பானா? யாராக இருந்தாலும் இங்கே வர வச்சு பேசுகிறானாக்கா இப்படி தான் கான்வர்சேஷன் போகன்ற மாதிரி அந்த ஃபோட்டோவும் பார்க்க முடியுது. அடுத்து அகெயின் பில்கேட்ஸு, இவர் எப்படி இருந்து தப்பிக்க போகிறாரு தெரிலங்க. நான் பெரிய கிரிட்லாக்கு, மைக்ரோசாஃப்டோட அந்த பிதாமகனுக்கு பெரிய கிரிட்லாக். அடுத்து நம்ம உலக புகழ்பெற்ற அகில உலக ஹீரோ நம்ம டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். எத்தனை பேரில் ஆக்சுவலாக பிஸ்னஸ் மேன், காசு இருக்கவங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் ஜாலியாக இருக்கும், நான் அதில் தப்பு சொல்லலை. ஆனால் இவங்கள பார்க்குறப்ப ஓகே மைனர் கிடையாதுன்னு தெரியுது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் சார்ந்து வெளியானது சொற்பமான புகைப்படங்கள் மட்டும்தான், பெருசாக எதுவுமே வரல.
அப்படி பெருசாக எதனா வந்துச்சுனாக்கா தெரியும் தலைவன் என்ன நீங்கள் ஹீரோவை பார்க்கலாமா வில்லனா பார்க்கலாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ஒரு பெரிய குற்றச்சாட்டு அமெரிக்காவில் என்ன தெரியுமா இருந்திருக்கு, ட்ரம்ப்புக்காக FBI ஏதோ வேலை பார்த்துருக்கு, நீங்கள் கவரப் பண்ணுறீங்க, அவர் சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்டையும் வெளியிட மாட்டீங்க, ஃபோட்டோஸ் வெளியிட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை தாண்டி வெளியே வந்திருக்கிறதா இந்த 2-3 ஃபோட்டோஸு. அதில் பார்க்குறப்ப பிஸ்னஸ் மேனை நல்லா சம்பாரிச்சு ஜாலியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. மற்றபடி ராங் டூயிங் சார்ந்து பெருசாக நம்ம பார்க்க முடியல. இதே ட்ரம்ப் அவர்கள் எந்த அளவுக்கு எப்சன் கூட க்ளோஸாக இருக்காருன்னு ஒரு ஃபோட்டோ பார்க்குறப்ப லிட்டரலாக தெரியுதுங்க. அந்த பார்வை ஒன்றே போதுமே. அந்த பார்வைக்கும் இந்த பார்வைக்கும் வித்தியாசம் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? முடிஞ்ச 6 வித்தியாசம் நீங்களே கண்டுபிடிங்க பார்ப்போம். இவ்வளோதான் மக்களே. அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நான் அனலைஸ் பண்ணிட்டேன். அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சில ஃபோட்டோஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி காண்பிச்சிருக்கேன். இன்னும் உங்களுக்கு கூடுதலாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், டாக்குமெண்ட்ஸை உங்களை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதான் Gmail இருக்கு, அதுக்குள்ளே போங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொட்டி கிடக்கும், புது டாக்குமெண்ட் பர்சனல் எல்லாமே உள்ளே இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இந்த கேஸை பற்றி நிறைய புரிதல் கிடைக்கலாம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.